வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். ஆஞ்சநேயருக்கும் பைரவருக்கும் ஒரு முறை சண்டை வந்தது. இது எதற்காக என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காசியில் கருடன் பறப்பது கிடையாது. அதேபோல் பல்லி சப்தமிடுவது கிடையாது. காசியில் நிறைய விசேஷங்கள் உண்டு. கங்காதேவியினுடைய அனுக்கிரகம், அதோடு மட்டுமில்லாமல் இந்த கால பைரவருடைய ஆட்சி. ராமன் சிவபூஜை செய்வதற்காக சிவலிங்கத்தை எடுத்து வருவதற்கு கூறினார். அந்த சிவலிங்கத்தை எடுப்பதற்காக ஹனுமன் செல்லுகிறார். ஹனுமன் சென்று அந்த சிவலிங்கத்தை உடனடியாக எடுத்து வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால், ஏன்னா சிவன் கோயிலில் நீங்க எதை செய்யறதாக இருந்தாலும் பைரவருடைய அனுமதி பெற்றுதான் செய்ய வேண்டும். இது நீதி. இன்றைக்கு சிவன் கோயில் அப்படிங்கிறது பைரவரே இல்லாத சிவன் கோயிலும் இருக்கிறது. அதெல்லாம் ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய செயல்பாடுகளினால் இது போன்று நடக்கிறது. சிவபெருமானை எடுத்துக்கொண்டு ஹனுமன் பறக்கின்ற பொழுது பைரவர் அதை தடை செய்து விடுகிறார். அதற்கு பின்பு அது தடைப்பட்டதனால் மீண்டும் எடுத்து செல்வதற்கு முற்படுகிறார். இரண்டாவது முறையும் காலபைரவர் தடை செய்து விடுவதனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு முனிவர் வருகிறார். அந்த முனிவர் அனுமனுக்கு அறிவுரை கூறுகிறார். ஏ பிரபு, நீ ராஜாவாக செய்யக்கூடிய காரியங்கள் தான் இவையெல்லாம். இருந்தாலும் காசியை பொறுத்த அளவில் காலபைரவரிடத்திலே வணங்கி அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் எல்லா விசேஷங்களும் செய்ய வேண்டும். ஏனால் இந்த நகரம் பைரவருக்குட்பட்டது. அதனால் நீ பைரவரை வணங்கி இந்த சிவலிங்கத்தை எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றார். உடனே அனுமன் எப்பொழுதுமே சுருங்க சொல்லின் விளங்க சொல்லக்கூடியவர். ஒருவர் கூறினால் அதை உடனே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செய்யக்கூடியவர். அந்த முனிவர் கூறியதை கேட்டு உடனடியாக காலபைரவரிடத்திலே சென்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து, நான் என்னுடைய பிரபு அவசரமாக சிவபூஜை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதனால் நான் இது மாதிரி செய்துவிட்டேன், என்னை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு காலபைரவர்கிட்ட போய் சொல்றார். உடனே காலபைரவரும் சரி, ஓகே, தாங்கள் தாராளமாக சிவலிங்கத்தை எடுத்து செல்லலாம். சிவலிங்கத்தை எடுத்து செல்லுகிறார். இவருக்கு உதவி புரிந்ததாக கருதி கருடன் காசி மாநகரத்தினிலே அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் பறக்கக்கூடாது. கருடன் இன்றளவும் பறக்காது. பல்லி சப்தமிடாது. ஏன்னா பல்லியும் இந்த ஆஞ்சநேயருக்கு உதவி செய்ததனால் பல்லி அங்கே சப்தமிடாது. இங்கே தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லி ஒரு சவுண்டு கொடுக்கும். எதையாவது நாம் நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிற பொழுது அந்த பல்லியினுடைய சொல் கேட்டால் இந்த விஷயம் நடந்துவிடும் என்று ஒரு ஆருடம் சொல்லுவார்கள். இந்த சப்தம் காசியில் கிடையாது. காக்கை கிடையாது. நிறைய விசேஷங்களையும் நிறைய சிறப்பு அம்சங்களையும் கொண்டது காசி. இந்த காசிக்கு சென்று என்னென்ன பூஜைகள் செய்யலாம், எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம், எதற்காக நாம் காசிக்கு செல்ல வேண்டும்? காசி என்பது மிக புண்ணிய கஷேத்திரம். இந்த காசியில் நிறைய சிறப்பு அம்சங்களோடு இருக்கிறது.
இந்த காசிக்கு சென்று என்னென்ன பூஜைகள் செய்யலாம், பிதிர்காரியங்கள் எப்படி செய்யலாம் என்கின்றது என்பதை வருகின்ற நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போமாக. எல்லாம் வல்ல சண்முகநாதனுடைய அருளோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.